இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 55 அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போ தேவனுடைய நினைவும் அவருடைய வழியும் மனுஷனால ஆராய்ந்து பார்க்க முடியாதது. ஏன்னா அவருடைய வழிகள் எப்படி இருக்கான்? ஏசாயா 55:9வது வசனத்துல சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. அப்ப நம்முடைய நினைவுகள் வழிகள் தேவன் யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய நினைவும் வழியும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அது பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அதே போல அவருடைய வழியும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. அப்ப நம்மளுடைய யோசனையை விட அவருடைய யோசனையில் பெரியவர், அவர் செயலில் வல்லவர்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோசனையில் அவர் பெரியவர் இல்லையா? சங்கீதம் 92:5 தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள்ன்றாரு. அப்ப கர்த்தருடைய கிரியைகளை நாம பார்க்கும் போது அது நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் தேவனுடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமையின் பிரஸ்தாபத்தை காமிக்குது. அதனால அவருடைய யோசனைகள் எல்லாம் மகா ஆழமானவைகளா இருக்கு. தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். ஆனா மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா? அவன் மனுஷனுடைய இருதயத்தின் யோசனையை அவர் வகையறுக்கிறார். அவருடைய வசனம் வகையறுக்குது. மனுஷனுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா இருக்கிறாரு இல்லையா? அவன் மனுஷனுடைய வாயிலே சொல் பிறவதற்கு முன்பாகவே அவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு. அப்படி தேவன் யோசனையிலே மகா ஆழமா, யோசனைகள் மகா ஆழமா இருக்குன்னு வேதவசனம் சொல்றது பாக்குறோம். சங்கீதம் 40:5 பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கு, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இங்க தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய யோசனை எப்படி அநேகமா இருக்குன்னு தாவீது இங்க சொல்லுகிறத பாக்குறோம். ஒருவரும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய யோசனைகளையும் அவருடைய வல்லமைகளையும் யாராலையுமே என்ன பண்ண முடியாது, வரையறுத்து விவரித்து சொல்ல முடியாது. அதை அறிவிக்கணும்னா அது எண்ணிக்கைக்கு மேலானவைகளா இருக்கு. ஏன்னா நம் கண்களை ஏறெடுத்து இந்த பூமியும் வானத்தையும் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு அற்புதமா இந்த உலகத்தை சிருஷ்டித்து இருக்கிறார் இல்லையா? சகல ஜீவன்களையும், சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் மரங்களையும் செடிகளையும் கடல்வாழ் உயிரினங்களையும் சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் அவருடைய அனந்த ஞானத்தினாலே உண்டாயிருக்கிறது இல்லையா? அதனால அவருடைய ஞானத்தை எல்லாம், அவருடைய யோசனையோ நாம அறியவே முடியாது. ஓசியா 14:9 பாருங்க, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் இருக்கு. கர்த்தருடைய ஞானத்தை ஒருவனாலும் உணர முடியாது, அதை கிரகிக்க ஒரு புத்திவானும் கிடையாதுன்றாரு. கர்த்தர் நம்மை செம்மையான வழியில நடத்துவார். நீதிமான் அந்த கர்த்தர் நடத்தும் செம்மையான வழியில அவன் நடப்பான். ஆனா பாதகர்களோ கர்த்தருடைய வழி இன்னதென்று அறியாமல் அவர்கள் இடறி விழுவார்கள்னு பாக்குறோம். ஏன்னா கர்த்தரிடத்துல நம் வழிகளை ஒப்பு வைக்கும் போது அவர் நமது காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னே வசனம் சொல்றத பாக்குறோம். எசேக்கியேல் 18:29 பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கிறதில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறதுன்னு சொல்றாரு. என் வழி செம்மையா இருக்காதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள் வழிதான் செம்மை இல்லாமல் இருக்குன்றாரு. ஏன்னா தேவன் மனுஷன் தன்னுடைய சுய சித்தத்தின்படி சுய யோசனையின்படி செயல்படுவான். ஆனா தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அது நமக்கு எப்படி அது பிரயோஜனமா இருக்கும், அது நமக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்குமா இல்லையா என்பதை தேவன் அறிந்துதான் செயல்படுவார் இல்லையா? அதனாலதான் அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர், அவர் யோசனையில் பெரியவரா இருக்கிறார், அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 25:10 பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமா இருக்கு. இன்னைக்கு தேவன் நமக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
அவர்கள் அலைந்து திரிந்த அந்த கானானே அவர்களுக்கு சுதந்திரமாய் அவங்களுக்கு சந்ததிக்கு அவர் கொடுத்தார், வாக்கு பண்ணினார். அப்ப இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கைகளை, அவருடைய சத்திய வசனங்களை, அவருடைய கட்டளை கற்பனையை நாமும் கை கொண்டு நடப்போமானால் நம்முடைய பாதையிலும் அவருடைய கிருபையும் சத்தியமானது விளங்கும். தானியேல்ல பாருங்க, இங்க நேபுகாத் நேச்சார் அவர் அந்த தன்னுடைய அரண்மனையை பார்த்து அவர் பெருமைப்பட்ட அந்த நிமிடத்திலேயே அவர் விழுந்து போகிறார் இல்லையா. அந்த மகா பாபிலோன் என்னுடைய நாம பிரஸ்தாபத்துக்காக அது கட்டப்பட்டதுன்னு சொல்லி அவர் நினைக்கும் போதே, அவர் யோசிக்கும் போதே அவர் கீழே தள்ளப்படுகிறார்னு பாக்குறோம். அவர் மிருகத்தை போல வனாந்தரத்திலே அவர் சஞ்சரித்தார், அவர் மேல பனி பெய்ததுன்னு பாக்குறோம். அவருடைய அந்த காலம் முடியும் வரைக்கும் அவர் அந்த நிலைமையில இருந்தார். அப்ப எப்போ அவர் வானத்தை நோக்கி தேவனை பார்த்தாரோ அப்பொழுது அவருடைய காரியங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறினதை பாக்குறோம். இங்க தானியேல் 4:35 சொல்றார், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். இங்க நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, பூமியின் குடிகளால ஒன்னும் செய்ய முடியாது என்று எண்ணப்படுகிறார். ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாது என்று எண்ணப்படுகிறார்கள். தேவனுடைய பார்வைக்கு அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் தமது சித்தத்தின்படிதான் வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளை எல்லாரையுமே அவர் தான் நடத்துகிறார். அதனால அவர் கையை தடுத்து அவரை நோக்கி நீர் என்ன செய்கிறேன்னு கேட்க ஒருவனுக்குமே அதிகாரம் இல்லை இல்லையா. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்து சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகிறவரா இருக்கிறார். கத்தரே ராஜரிகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனால அவரை போய் ஒருவரும் கேள்வி கேட்கவோ அவருடைய கரத்தை பிடிக்கவோ ஒருவருக்கும் அதிகாரமே கிடையாது. அதனால தானியேல் 4:37 பாருங்க, ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழியெல்லாம் நியாயமா இருக்கிறது. அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அப்போ அகந்தியா நடக்கிறவர்களை தான் தேவன் தாழ்த்தி போடுகிறார். அவருடைய மகத்துவங்களை அறிந்து அவரை புகழ்ந்து அவரை உயர்த்தி அவர் நேபுகாத் நேச்சார் மகிமைப்படுத்துகிறார். அவர் வானத்தை நோக்கி பார்க்கும் போது மறுபடியும் அவருடைய ஸ்தானத்துக்கு அவரை திரும்ப வைக்கிறாரு. அவர் மிருகத்தை போல காணப்பட்டாரு, ஆனா அவரை மறுபடியும் அந்த ராஜா சிங்காசனத்திலே தேவன் அமர பண்ணுகிறார். அப்ப தன் பாவங்களை, தன் குற்றங்களை, தன் பெருமையை அவர் தேவனுடைய பாதத்துல போடுறாரு. அவர் உணர்றாரு. அந்த உணரும் போது தேவன் அவரை திரும்பவும் நேபுகாத் நேச்சாரை அவர் ஸ்தானத்துக்கு திருப்புகிறத பாக்கிறோம். நீதிமொழிகள் 25:3 பாருங்க, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களுடைய இருதயங்களும் ஆராய்ந்து முடியாதது. அது போலதான் தேவனுடைய நினைவுகள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. அதனால தேவனுடைய வழியும் அவருடைய நினைவையும் நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.